எங்கனையோ அன்னை மீர்கால் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என்ன சொல்றாருன்னா, அன்னை மீர்கால்னா ஒரு அன்னை இல்லை, ரெண்டு அன்னை. கிருஷ்ணனுக்கு பெற்றவள் தேவகி, வளர்த்தவள் யசோதை. யசோதை. எங்கனையோ அன்னை மீர்கால் அதை அப்படியே கொண்டு வரார் புளோரல். என்னை முனிவு நாயகி பாவத்தில் என்னை முனிவது நீர் யார்? திருவாய்மொழி. அற்புதமான வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன். இதெல்லாம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியே திருவடி தான். இறைவனுடைய திருவடியை பெற்றுவதற்கு திருவாய்மொழியை விட்டால் வேற கதி கிடையாது. எங்கனையோ அன்னை மீர்கால் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. நான் என்ன பண்ணுறது? அவன் என் நம்பிராயர் கழுத்தில் இருக்கிற அந்த கையில், நம்பிராயர் கையில் வச்சிருக்கிற சங்கு சக்கரம், அவனுடைய செங்கனி வாய், இதெல்லாம் இதோடையே என் போயிடுத்து. என் நெஞ்சு என்கிட்ட இல்லை, என் மனசு என்னுடைய இல்லை. இந்த பாசுரத்தை 4000 இதை ரசிக்காதவர்கள் இருக்கணும். எங்கனையோ அன்னை மீர்கால் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும், நேமினா சக்கரம், தாமரை கண்களோடும், அந்த தாமரை பூ மாதிரி அழகான 2 கண்கள், செங்கனி வாய் ஒன்றினோடும், நல்ல செம்பவழம் போன்ற சிவந்த கனி போன்ற செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என் மனசு என்கிட்டே இல்லை, என் உடல் தான் இருக்கிறது, என் உயிர் என் ஆன்மா அவனிடமே சென்று சேர்ந்து விட்டதென்றார். ஒன்று நீங்கள் சக்கரை மூட்டைகளை எந்த பிடி எடுத்தாலும் சக்கரை தான். கரும்பின் எந்த பாகத்தை சுவைத்தாலும் இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆழ்வார்களுடைய பாசுரங்களை நீங்கள் எதை படித்தாலும் 17 ஆழ்வார்களை எதை படித்தாலும் அது சிறப்பு தான். இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்த தெய்வ தமிழ் தேவிக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன்.